friends, welcome to Chennai to Mangalore trends. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி dragon chicken. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வைக்கலாம். 15லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைமை பொறுத்து அளவுக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். சேர்த்து லேசாக அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. பாதி கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான் பச்சை வாசனை போனால் போதும். ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். சேர்த்து சாட்டே பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா குக் ஆகட்டும். இது இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கனும் அந்த சாஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சிக்கன் வந்து ஜூஸியாக கிடைக்கும். இப்போ நம்மளோட
டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.